விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். நம்ம சென்ற பதிவில் 1 to 15 தேதி வரைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அவரவர்களுடைய பிறந்த தேதிக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்லியிருந்தேன். இப்போ இந்த 15 தேதி முடிந்து 16ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 16, 2025 31 வரைக்குமான காலகட்டம் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கு, குறிப்பாக தொழில் செய்பவர்களுக்கு, வணிகம் செய்பவர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பகுதியை நீங்கள் முழுசாக பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் புரியும். எந்தெந்த நாள் உங்களுக்கான ஏற்ற வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்க போகுது, எந்தெந்த நாளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை செய்யும் பொழுது அது உங்களுக்கு கூடுதல் லாபங்களை தரும். அதோட நான் எப்போதுமே நம்ம நேயர்களுக்காகவே ஒரு இலவச பொது பலன்கள் கொடுப்பேன். வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு வியாபாரம் துவங்கியதிலிருந்து ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்துச்சுன்னா உங்கள் வியாபார பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள்லாம் நான் இலவச பொது பலன்களாக சொல்வதாக இருக்கேன். அதை பற்றின தகவல்கள் இந்த பகுதியின் இறுதியில் வருது, நீங்கள் பார்த்து பயனடையுங்கள். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த வியாபாரிகள், வணிகர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதி 16 to 31 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அசம்ஷனுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். இது ஒரு வியாபாரம் ஓரளவுக்காச்சும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க போகுது. நிறைய பேருக்கு இந்த பொங்கல் சமயத்தில் ஒரு சில வியாபார வாய்ப்புகளோ அல்லது வியாபார சூடுபிடிப்புகளோ நடக்கும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. பட் சில நேரங்களில் அதுவே இந்த ஹாலிடே பீரியடாக இருக்கிறதுனால ரிவர்ஸில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பட் இப்போ நீங்கள் எதிரே பார்க்காத வண்ணம் பூம் ஆகும். உங்களுக்கு அவ்வளோதான் போல இருக்குது, நமக்கு பெருசாக இந்த மாதம் முழுக்கவே வியாபாரம் இல்லை போல இருக்குன்னு கூட நினச்சிருக்கலாம். பட் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைத்தது போல் இல்லாமல் கொஞ்சமாச்சும் வியாபாரம் அப்படிங்கிறது நடக்கவே போகுது. லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஏன்னா இந்த ஆண்டே மங்களகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லது தான் செய்வார். அதனால தான் சூரிய மங்கள யோகம் அப்படின்னே சொல்லுவாங்க, செவ்வாயும் சூரியனும் சேர்வதை. ஸோ உங்களுடைய தேதியே சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கும் பொழுது, அதுலேயும் குறிப்பாக நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு சில தேதிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய முக்கிய முயற்சிகளை வச்சுக்கோங்க, அது வெற்றியை தரும். இந்த மாதத்தின் பிற்பகுதியை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக அமைத்து கொள்ளுங்கள். பண வருவாய் அல்லது வரவேண்டிய தொகை, நிலுவைத் தொகை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் முன்கூட்டியே ஃபாலோ பண்ணி வைங்க. அன்றைக்கி லீவ் நாளாகவே இருந்தாலுமே கூட உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸோ பணமோ கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக 24ஆம் தேதியும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அந்த தேதியில் புதிய முயற்சிகளாகட்டும் அல்லது யாராச்சும் ஒரு முக்கியஸ்தரை போய் சந்திப்பதாகட்டும் அது உங்களுக்கு பயங்கரமாக கிளிக் ஆகும். மூன்றாவதாக 31ஆம் தேதி. இந்த 31ஆம் தேதிங்கிறது அந்த மாதத்தின் இறுதி நாளாகவே இருந்தாலுமே கூட ஏதேனும் ஒரு புதிய ஆர்டர் பிடிக்கிறதுக்காக நீங்கள் போய் ஒருத்தவங்களை போய் பார்க்குறதா இருக்கீங்கன்னு வைங்க, இந்த தேதியில் போய் செய்து பாருங்கள். நீங்கள் எதிரே பார்க்காத வண்ணம் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாகவே அது கிளிக் ஆகும் உங்களுக்கு. சரி, எதை எந்தெந்த தேதிகளை தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதன்படி பார்க்கும் பொழுது நீங்கள் தவிர்க்க வேண்டிய தேதியாக நீங்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் எடுத்துக்கொள்ள வேண்டிய, ஜனவரி மாதத்தின் பிற்பகுதியில் எடுத்துக்கொள்ள வேண்டியது 17ஆம் தேதி. எந்த ஒரு ஒர்க்கும், அதுவும் புதிய முயற்சிகள், குறிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது நிறைய மெட்டீரியல்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்குவது, அந்த மாதிரியான பணப்போக்குவரத்து எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமாக வியாபார ரீதியான பயணங்களை இந்த தேதியில் வரும்பொழுது அதை தவிர்க்கணும். அதற்கு அடுத்தபடியாக 26ஆம் தேதியும் அதே விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த தேதியில் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கலோ அல்லது வியாபாரம் சார்ந்த பிரயாணங்களையோ நீங்கள் தவிர்த்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு பெரும் நஷ்டங்களை தவிர்ப்பதற்கு உதவும். சில பேர் நினைக்கலாம், சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கத்தில் உள்ள எல்லா தேதியும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி நான் சொல்லலை, 19ஆம் தேதி மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். 28 முயற்சிகள் செய்யக்கூடாத ஒரு நாள்.
சூரியனுடைய ஆதிக்கத்திலே இருந்தால் கூட அந்த தேதியில் நீங்கள் முயற்சிகள் எதுவும் செய்யாதீங்க. அது தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து கையை சுட்டுக்கிற மாதிரி ஆகிடும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்து ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, அங்கேருந்து உங்களுக்கு நெகட்டிவான பதில்கள் வருவதற்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும். அதற்கு பதிலாக 29ஆம் தேதி அது வந்து நிறைந்த அமாவாசையாக இருக்குது. அதுவும் வந்து தை மாதம் பிறந்ததற்கு பிறகு வரக்கூடிய ஒரு அமாவாசை, தை அமாவாசைலாம் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு தரலாம். அதனால் அன்னைக்கு வந்து இந்த கடைக்கு பூஜை போடுவது அல்லது புதிதாக ஒரு ஆர்டர் எடுப்பது, ஆர்டர் பிளேஸ் பண்ணுவது, இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு நிச்சயம் வந்து கை கொடுக்கும். உங்களுக்கு வியாபாரம் பெருகுவதற்கு அந்த நாளுமே மிக உகந்த நாளாக அமையும். நீங்கள் வழக்கமாக வணங்கக்கூடிய இறைவனை சாதாரணமாக வழிபட்டுட்டு எதுவும் ஸ்பெஷலாக இதுக்குன்னு எதுவும் செய்ய வேண்டாம். வழக்கமாக நீங்கள் வணங்கக்கூடிய குருவையோ அல்லது கடவுளையோ வணங்கிட்டு இந்த மாதத்தின் பிற்பகுதியின் பிஸ்னஸை ஆரம்பிங்க. நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு பாசிட்டிவான மந்த்தாகவே மாதத்தின் பிற்பகுதியை அமையப்போகுதுன்னு நான் சொல்லுவேன். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ஜனவரி மாதத்தின் பிற்பகுதி 16ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுமாரான வியாபார வெற்றிகளை தரக்கூடிய மாதம் தான். நீங்கள் பெரிய வருமானத்தை எதையுமே நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதற்காக ஒன்றுமே இல்லாமல் போயிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருவதாக அமையும். குறிப்பாக இந்த மாதத்தின் பிற்பகுதியின் முதல் நாளே இந்த 16ஆம் தேதியே வந்து உங்களுக்கான ஒரு நல்ல நாள். அந்த தேதியில் நீங்கள் வந்து புதிய ஆர்டருக்காக ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறது அல்லது எதனா பணம் வருவாய் வர வேண்டியது இருக்குது, நிலுவைத் தொகை இருக்குது, அதுக்கான ஃபாலோஅப் செய்து வச்சிங்கன்னா நீங்கள் எதிரே பார்க்காத வண்ணம் அதே நாள்லேயே கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இந்த 16ஆம் தேதி அமையுது. அதற்கு அடுத்தபடியாக 20ஆம் தேதியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. 20ஆம் தேதியுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவே அமையுது. வியாபாரம் சார்ந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவது அல்லது ஒரு லோன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறது, இது எல்லாமே அன்றைய தினம் ஆரம்பிங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் டைரெக்ஷனில் உங்களுக்கு போய் உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது உதவும். பண வருவாய்க்கான மற்றும் ஒரு மிக சிறந்த நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 24ஆம் தேதி ரொம்ப நல்லா இருக்க போகுது. 24 வியாபாரத்திற்கு மிகவும் உகந்த நாளாகவே அது அமையுது. வியாபாரம் சார்ந்த முயற்சிகள், ஒரு முக்கியஸ்தரை போய் சந்திப்பது, இது எல்லாமே அந்த தேதியில் அமைச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கை கொடுக்கும். 25ஆம் தேதியுமே வந்து பிரயாணங்களால் வெற்றி. இப்போ ஒரு சில பேர் வந்து பிஸ்னஸ்க்காக மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்காக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணி போவாங்க. அது இப்போ 25th நீங்கள் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா அது உங்களுக்கு உங்கள் ட்ராவல் வந்து வெற்றியடையும். நீங்கள் எதிர்பார்த்து சென்ற காரியங்கள் பூர்த்தி அடையும். இதில் தவிர்க்க வேண்டிய தேதிகள் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதத்தின் பிற்பகுதியை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி எந்த ஒரு பெரிய முயற்சிகளையும் வச்சுக்காதீங்க. கொடுக்கல் வாங்கல்களை அப்படியே நிறுத்திடுங்க. இந்த தேதியில் போய் யாராச்சும் உங்களுக்கு பணம் தர வேண்டியவங்களே இருந்து நீங்கள் போய் கேட்டாலுமே கொடுக்கணும்னு நினச்சிருந்தவங்க கூட வந்து மேற்கொண்ட சண்டையை பெருசாக்கி அதெல்லாம் தர முடியாது, நீங்கள் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க, என்ன ப்ராடக்ட் கொடுத்து கிழிச்சிட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்கள், வாக்குவாதங்கள், தடித்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பே ஸ்பாயில் ஆகக்கூடிய அளவுக்கு நெகட்டிவ்னஸ்லாம் உண்டாயிடும். அதற்கு அடுத்தபடியாக 26ஆம் தேதியும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக எடுத்துக்கோங்க. 28ஆம் தேதியுமே உங்களுக்கான ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். பொதுவாகவே 2ஆம் தேதியில் பிறந்த உங்களுக்கு, அதாவது 2, 11, 20, 29 தேதியில் பிறந்த உங்களுக்கு பௌர்ணமியும் சரி அமாவாசை தினங்களும் சரி உகந்த நாட்களாகவே நீங்கள் கருதணும். எல்லா அமாவாசையும் விடவும் இந்த தை மாதம் பிறந்து வரக்கூடிய முதல் அமாவாசை தினமான 29 வந்து ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் அந்த தேதியில் வந்து நீங்கள் அதை நெகட்டிவான ஒரு நாளாக நினைக்கவே கூடாது. ஒரு பௌர்ணமி தானே பாசிட்டிவ் விஷயம், அமாவாசை வந்து அவ்வளோ உகந்தது கிடையாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய கடைகளுக்கு வந்து பூசணி உடைக்கிறது, சாமி கும்பிட்றது எல்லாமே அந்த தேதியில் பண்ணுவாங்க. பட் புதிதாக ஆர்டரும் எடுக்கலாம் அல்லது நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்தலாம். இப்போ ஒரு மெட்டீரியல் வாங்கி வைக்கிறதுக்கு வந்து அன்றைய தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்து போகும்போது நீங்கள் வழக்கத்துக்கு மாறாக கம்மியாகவே நீங்கள் காசு கொடுப்பீங்க. வழக்கமாக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 20,000 கொடுத்து வாங்குகிற பொருள் அன்றைக்கி 20,000 தள்ளுபடியில் கிடைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு நாளாக அது அமையுது.
மேற்கொண்டு நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், சுமாராக தான் இருக்கும், ரொம்ப பெரிய வெகுமதிகளை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கும் போதே, கூடுதலாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அகலக்கால் வைக்கக்கூடாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொறுமையாக நிதானித்து உங்களுடைய செலவுகளை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு அது மிகவும் உபயோகமாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சித்தர் குருமகான்களுடைய ஆலயங்களுக்கு நீங்கள் விசிட் பண்ணிட்டு வாங்க. வியாபார வெற்றிக்கு வந்து அது மிகவும் உறுதுணையாக இருக்கும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிற கிரகமே வந்து மனதால் ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடியவர்கள். நீங்கள் அந்த மனோதிடம் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் சொன்ன இந்த சித்தர்கள் ஆலயங்களுக்கு சென்று வரும் பொழுது உங்களுக்கு 100% கிடைக்கும். அதனால தான் அந்த மாதிரி ஆலயங்களுக்கெல்லாம் போயிட்டு வர சொல்கிறேன். ஒரு மனதை நிதானமாக வைத்துக்கொண்டு நீங்கள் வியாபாரம் சார்ந்த முடிவுகள் எடுப்பதற்கு இந்த நாட்கள் உகந்ததாக இருக்கும். குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ஜனவரி 16 துவங்கி 31, 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல துவக்கமாகவே வியாபார ரீதியாக இருக்கவே போகுது அப்படிங்கிறத நான் சென்ற பதிவிலே சொல்லியிருந்தேன். இந்த வருஷத்தின் ஆதிக்கமே பார்த்திங்கன்னா செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கு. 2025 அப்படிங்கிறதினுடைய கூட்டுத்தொகையே பார்த்திங்கன்னா 9ஆம் எண் செவ்வாயின் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை கொண்டது. அது உங்களுக்கு பரிபூர்ண நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. ஸோ ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முற்பகுதியை காட்டிலும் 2வது பகுதி இந்த 16ஆம் தேதி ஆரம்பிக்குது இல்லையா, அதிலிருந்து இன்னும் நிறையவே நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பண வருவாய்க்கு உகந்த நாட்களாக நீங்கள் இந்த மாதத்தின் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட வேண்டியது 21ஆம் தேதி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 23ஆம் தேதியும் வணிகம் சார்ந்த முடிவுகள் எடுப்பதற்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி யாராச்சும் உங்களுக்கு ஒரு ஆர்டர் தரேன் அல்லது ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணணும் அந்த தேவை இருந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னு வைங்க, 29th அதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள். 29ஆம் தேதி அந்த முயற்சிகளை பண்ணுங்கள். 30ஆம் தேதி உங்களுக்கு இன்னும் பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். இதில் தவிர்க்க வேண்டிய தேதிகள்னு ஏதாச்சும் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இருக்குது. 17ஆம் தேதி எந்தவித பண கொடுக்கல் வாங்கல்களோ அல்லது நீங்கள் வந்து ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, கரெக்டாக அந்த தேதியில் தான் பேங்க் மேனேஜர் கூப்பிட்றாருன்னு வைங்க, ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அதை ஒரு நாள் வந்து தள்ளி போட்டுருங்க. ஏன்னா அந்த தேதியில் நீங்கள் போகும்போது சம் ரீசன்ஸ்னால் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்படலாம். அல்லது நீங்கள் உங்களுக்கு யாருக்காச்சும் பணம் தர வேண்டியது இருந்து நீங்கள் இந்த தேதியில் போய் கேட்கும்போது அவர்கள் வந்து இன்னும் இழுத்தடித்து உங்களுக்கு கோபத்தால் வார்த்தைகள் முற்றி அது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்காது. அந்த தேதியை தவிர்த்துக்கோங்க. அதே போலவே 26ஆம் தேதியும் எந்த முயற்சிகளும் வைத்து கொள்ள வேண்டாம். மிக சரியாக இந்த தேதிகளெல்லாம் வந்து இருக்கிற விஷயத்த அப்படியே நீங்கள் அந்த ஃபங்க்ஷனிங் ஆகிறத வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். ஸ்பெஷலாக நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது, அகலக்கால் வைக்கக்கூடாது. அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக தராது. 28ஆம் தேதியும் அது போன்றதே ஒரு அமைப்பை உருவாக்கும். குறிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் பிற்பகுதியில் லாபங்கள் அப்படிங்கிறது வழக்கத்திற்கு மாறாக கொஞ்சமாச்சும் நிச்சயம் வந்து அதிகமாகவே போகுது. அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனையும் தரப்போகுது. இந்த மாதம் துவங்கக்கூடிய இந்த முயற்சிகள் வெற்றி அடையும் பொழுது அடுத்தடுத்த மாதங்களில் நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ்டாக கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அது வந்து உதவிகரமாகவே இருக்க போகுதுன்னு சொல்லலாம். நீங்களுமே வந்து குருவின் ஆதிக்கத்திற்கு கீழே வருவதனால சித்தர் குருமகான்களின் ஆலயங்கள் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் அங்கே சென்று வழிபட்டுட்டு வரணும். குறிப்பாக இந்த தை அமாவாசை தினம் இருக்கு இல்லையா, 29 அந்த தேதியிலையுமே நீங்கள் உங்களுக்கான வியாபாரம் சார்ந்த பிரார்த்தனைகளோ வேண்டுதல்களோ நீங்கள் நிறைவேற்றும் பொழுது அது கூடுதலான உங்களுக்கு லாபங்களை தருவதற்கு உபயோகமாக இருக்கும். இதில் அந்நிய பாஷை பேசுபவர்கள் ஒரு சில பேர் வந்து உங்கள்கிட்ட புதிதாக பழக ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர்களால் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஏன்னா அவங்க வந்து உங்களை வந்து ஆசை காமிச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களை வாங்க வச்சு எனக்கு இந்த ஆர்டர்ஸ்லாம் எனக்கு தேவைப்படுது, எப்படியாச்சும் நீங்கள் வர வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் காசெல்லாம் போய் முடக்கி அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க. கடைசியாக பார்த்தா அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க.
வாங்காமலே போயிட்டாங்கன்னு வைங்க, நீங்கள் தானே நஷ்டப்படுவீங்க இடையில. ஸோ இந்த பர்டிகுலர் தேதியெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் செய்யணும். உங்களுக்கான வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு குரு சார்ந்த கோயில்களுக்கு, முக்கியமாக மகான் ராகவேந்திரர், ஷிரடி சாய்பாபா, ரமண மகரிஷி, இது போன்ற சித்தர் குருமான்களை நிறையா வணங்குங்க. உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு மாதமாகவே இது இருக்கும். குறிப்பாக வந்து அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், நான் அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தேன். அது மாதிரி வரக்கூடிய மனிதர்கள் இந்த தவறான தேதிகள், எந்தெந்த தேதிகள்லாம் உங்களுக்கு பிரச்சனை உண்டாகுமோ அந்த தேதிகளில் தான் வருவாங்க. ஸோ நீங்கள் டீஃபால்ட்டாகவே பை ஆப்பர்ச்சுனிட்டியாகவே நீங்கள் என்ன பண்ணணும்னா, எதெல்லாம் நான் பாசிட்டிவான தேதியாக நான் ஆரம்பத்தில் சொன்னனோ அந்த தேதியெல்லாம் உங்கள் கேலண்டர்லேயே நீங்கள் சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றைய தினம் மட்டுமே உங்களுடைய முயற்சிகளை வச்சுக்கோங்க. நெகட்டிவான தேதிகளில் நீங்கள் முயற்சிகளை வைத்து கொள்ளும் பொழுது தான் தேவையில்லாத ஏமாற்றங்களும் அல்லது நீங்கள் ஏமாறுவது, பணத்தை இழப்பது போன்ற விஷயங்கள்லாம் நிகழும். ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தின் பிற்பகுதி 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 16 தொடங்கி 31 ஜனவரி 2025 வரைக்குமான காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் வெற்றியோ அல்லது பண வருவாயோ நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய தேதி எதுன்னு கேட்டிங்கன்னா 16ஆம் தேதியே வந்து ஒரு நல்ல ஒரு துவக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்களுக்கு ஏதேனும் வருவாய் வர வேண்டியது இருந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா அது மிக சரியாக உங்களுக்கு 19ஆம் தேதியோ அல்லது 24ஆம் தேதியோ உங்கள் கைக்கு கிடைக்கும். இதில் லீவ் நாளெல்லாம் பார்க்க வேண்டாம். ஒரு மேஜிக் மாதிரி வந்து அவங்க இவ்வளோ நாள் இழுத்தடிச்சிட்டு இருந்தவங்க திடீர்னு படத்தை ஐஎம்பிஎஸ் பண்ணி விட்ருவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு அந்த பண வருவாய்க்கான நாளாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது, நீங்கள் மார்க் பண்ணி வைத்து கொள்ள வேண்டியது 19ஆம் தேதியும் 24ஆம் தேதியும். அதே போல் உங்களுக்கு இந்த மாதத்தில் 31ஆம் தேதியுமே கூட வந்து புதிய வாய்ப்புகளை, வியாபார வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமையும். இவ்வளோ நாள் உனக்கு ஒன்றுமே பெருசாக கிடைக்கவே இல்லை சார், இன்னும் சொல்லப்போனால் நாளுக்கு நாள் வியாபாரம் டல்லாகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளில் ஒரு ட்ரையல் தான் செய்து பாருங்களேன். அந்த தேதிகளில் ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகுதுன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ அந்த லக்கி டேட்ஸில் 19ஆம் தேதி ஆகட்டும், 31ஆம் தேதி ஆகட்டும், இந்த தேதிகளெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள், அது நல்லதாகவே நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஜனவரி மாதம் அதுவும் 2வது பாதியை பொறுத்த வரைக்கும் தை அமாவாசையாக வரக்கூடிய 29ஆம் தேதி ஒரு பாசிட்டிவான தேதியாகவே உங்களுக்கு அமையுது. அன்றைய தேதியில் நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவது அல்லது வியாபாரம் சார்ந்த புதிய ஆர்டர்களுக்கு நீங்கள் காசு கட்டுவது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னெடுக்கலாம். அதே மாதிரி ஏதாச்சும் லோன் ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருந்து நீங்கள் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்ன அந்த அதிர்ஷ்ட தேதிகள் அது வைத்து கொள்ளுங்கள். துரதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது 17ஆம் தேதி, 26ஆம் தேதி, அதன் பிறகு 28ஆம் தேதி. இந்த தேதிகளில் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது பெரிதாக பாசிட்டிவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நமக்கு ஒரு நெகட்டிவாக நடக்கக்கூடிய அல்லது நம்ம வந்து வீக்கராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எதுக்கு ஒரு பெரிய முயற்சியை பண்ணுவானு, அது அப்புறம் வந்து அது ரிசல்ட் தரலன்னு சொல்லி எதுக்கு நம்ம வருந்துவானு. ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக சொன்ன தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுங்க. அதே மாதிரி நீங்கள் சென்று வழிபட வேண்டிய தெய்வம் வந்து எங்கே சர்ப்ப கோயில்கள் இருந்தாலும் அங்கே நீங்கள் அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம். திருநாகேஸ்வரம்னு சொல்லுவாங்க, திருப்பாம்புரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குக்கே சுப்பிரமணியான்னு சொல்லிட்டு கர்நாடகத்தில் ஒரு கோயில் இருக்குது, இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வரலாம். அதே மாதிரி நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய நாகராஜர் கோயில், இது மாதிரியான ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, அதுவும் இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே ஜனவரி மாதத்திலேயே சென்று வருவது ஒரு தடவையாச்சும். இப்போ நான் சொன்ன கோயில்களில் எது அருகில் இருக்கோ நீங்கள் அந்த கோயில்களுக்கு போயிட்டு வரலாம். உங்களுடைய மைண்டு வந்து ரொம்ப கிளாரிஃபை ஆகிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்லா தெரியும், ஒரு இன்ட்யூஷனாக உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான சில சமிக்கைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வெற்றிகளை நோக்கி தான் உங்களை அழைச்சிக்கிட்டே போகும். நீங்கள் செய்ய வேண்டியது அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகளில் முயற்சிகளையும் துரதிர்ஷ்டம் உண்டாக்கக்கூடிய தேதிகளில் வந்து பெரிதாக எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் அமைதியாக இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். ராகுவின் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு முக்கியமான டிப்ஸை நான் சொல்ல விரும்புகிறேன்.
பொதுவாகவே நீங்கள் வந்து வேகமாக செயல்படக்கூடியவர்கள். ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்களா, இம்மிடியேட்டாக ஸ்பான்டேனியஸாக டக்கு டக்கு டக்குன்னு ஒருத்தவங்க பதில் சொல்லிக்கிட்டே போகிறாங்கன்னா, அவர்கள் எல்லாருமே வந்து ராகுவின் தேதியில் பிறந்தவர்களாக தான் இருப்பாங்க. ஸோ உங்களுடைய இந்த ஒரு ஆற்றலை வந்து நீங்கள் மிக ஃபோக்கஸ்டாக பயன்படுத்தணும். எந்த ஒரு விஷயத்துலையும் தடாலடியாக இறங்கி ரொம்ப அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறக்கிறதுனால பெரிய வெற்றிகளும் கிடையாது, அதே சமயத்தில் பெரிய தோல்விகளும் கிடையாது. இருப்பது அப்படியே வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் புதிதாக ஒரு சில ஆர்டர்ஸை நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா வரக்கூடிய மாதங்களில் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கவே போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண கோயில்கள் வீட்டின் அருகில் இருந்தால் சென்று வரவும், அப்படி இல்லை சார் நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் டெம்பிள்ஸ் அவ்வளோ தூரம் நாங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னு இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவனாலயங்களுக்கு சென்று வந்தாலே போதுமானது. புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ஜனவரி மாதத்தின் பிற்பகுதி, அதாவது 16 தொடங்கி 31 ஜனவரி 2025 வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய அந்த பிறந்த தேதி இருக்கு இல்லையா, அது வந்து புதனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. அது கெட்டிக்காரத்தனத்தை குறிக்கக்கூடியது. அறிவுக்கான கிரகமே புதன் தான். ஸோ உங்களுடைய தேதியே வந்து புதனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்குவீங்க. உலகாயுத அறிவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவே தான் சம்டைம்ஸ் வந்து நெகட்டிவாகவும் ஆகிடும். நம்மளால் முடியாதது என்ன அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து படிப்படியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை அவசரகதியில் செய்து பாதியிலே விட வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக்கி விட்டுரும். ஆனால் அது வந்து இந்த ஆண்டின் பிற்பகுதியில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனால் மட்டுமல்ல, எண்ணங்களின் அடிப்படையிலையுமே நீங்கள் கொஞ்சம் உங்களை அமைதிப்படுத்திக்க வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. மற்றபடி இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து எதுவுமே இல்லைனாலுமே நீங்கள் அதிகப்படியாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் பண்ணிவிட்டு அப்புறம் அது போயிடுச்சு இது போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு சேஃப் கேம்னு சொல்லுவாங்க. முடிந்தவரை ஒரு எந்த ஒரு நஷ்டத்துலேயும் சிக்காமல் ஒரு இயல்பாகவே வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்ல போகிறேன். அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை வைத்து கொள்ளும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கவே போகுது. குறிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய 19ஆம் தேதி 19 ஜனவரி 2025 ஒரு பாசிட்டிவான ஒரு டேயாக உங்களுக்கு இருக்க போகுது. அதன்படியாக 22 ஜனவரி 2025 வந்து உங்களுக்கு அதுவுமே ஒரு பாசிட்டிவான நாள் தான். ஒரு புதிய முயற்சிகள் துவங்குவதாகட்டும் அல்லது முக்கியஸ்தரை சந்திப்பதாகட்டும் இதெல்லாமே இந்த தேதியில் வைத்துக்கொள்ளுங்கள். பேங்க் அக்கௌண்ட் சார்ந்த ஃபினான்ஸ் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் 24ஆம் தேதி தேர்ந்தெடுத்துக்கோங்க. 24 ஜனவரி 2025 அந்த தேதியில் உங்களுக்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகவே செய்யும். ஆனால் அதுக்கான முயற்சிகள்லாம் நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சுருக்கணும். குறிப்பிட்ட அந்த நாளில் வந்து ஒரு முக்கியஸ்தரை போய் சந்திப்பது, அந்த ஜாப் ஆர்டருக்கான ஒர்க்கை ஃபைனலைஸ் பண்ணுவது, இது போன்ற மீட்டிங்களை வைத்து கொள்ளும் பொழுது இம்மிடியேட்டாக அது அந்த ஒரு நாளில் வந்து கிளிக் ஆகும். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏதாச்சும் ஒரு நிலுவைத் தொகை நின்றுக்கிட்டு இருக்குன்னு வைங்க, அதற்கான முயற்சிகளை வந்து நீங்கள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு நாளாக மறுபடியும் சொல்கிறேன், அந்த 23ஆம் தேதியை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். 23 ஜனவரி 2025 பண வருவாயை ஏற்படுத்திக்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் பண்ணுங்கள். நிலுவைத் தொகைகள் எல்லாமே கைக்கு வந்து சேரும். சப்ளை பண்ண ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கேஷாக மெட்டீரியலைஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும். அதே போலவே 31ஆம் தேதியுமே வந்து மிகுந்த ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமைது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதத்தின் இறுதி பகுதியில் இதை விட இன்னும் பெட்டரான ஒரு ஸ்டேஜுக்கு உங்களை வந்து பிப்ரவரி மாதம் அழைச்சிட்டு போகுதுன்னே சொல்லலாம். அப்போ நம்மளை பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணணும்னா, இவ்வளோ நாள் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக கன்ஃபியூஸ் ஆகி எந்த முயற்சிகளும் செய்யாமல் விட்டுறக்கூடாது. உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸை கொடுங்க. நிச்சயம் வந்து நீங்கள் வெற்றிகளை அல்வீர்கள். உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த பெருமாளுடைய ஆலயங்கள் இருக்கு இல்லையா, அதுலேயும் மிக பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம். குறிப்பாக திருப்பதி போன்ற ஸ்தலங்களுக்கோ அல்லது ஸ்ரீரங்கம் போன்ற ஸ்தலத்திற்கோ நீங்கள் சென்று வரும் பொழுது உங்களுடைய முயற்சிகளுக்கு குயிக்காக வந்து குருவோடைய ஆசிகள் அப்படிங்கிறது கிடைத்து
அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த காலம் வந்து உருவாக்கவே போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சரி, இதில் ஏதாச்சும் ஒரு சில தேதிகள் தவிர்க்கணும், இந்த தேதிகளை வந்து நான் முயற்சிகள் பண்ணால் பெரிதாக ரிசல்ட் வராது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 17 ஜனவரி 2025 இந்த தேதியை தவிர்த்துக்கோங்க. 26 ஜனவரி 2025 இந்த தேதியும் தவிர்த்துக்கோங்க. இந்த 2 தேதிகளில் நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலுமே அந்த முயற்சிக்குரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு சிக்கல்களையே ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிடறதுனால இப்போ நான் சொன்ன இந்த 2 தேதிகளை அறவே தவிர்த்துருங்க. அதே மாதிரி பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நீங்கள் வந்து உங்களுக்கு பணம் வேணும், நீங்கள் ஒரு நபரை போய் பார்த்தா அதுக்கான காரியம் சைன் ஆகும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து 23ஆம் தேதியும் 24ஆம் தேதி இந்த 2 தேதிகளில் ஏதாச்சும் ஒரு நாள் அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான ரிப்ளை வந்து ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க சைட்லேருந்து வரும். அது உங்களுடைய வியாபார நிலையே அடுத்தபடிக்கு உயர்த்தும். சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தின் 2வது பகுதியாக வரக்கூடிய 16 தொடங்கி 31 ஜனவரி 2025 வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். இந்த 2வது பகுதியுமே வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. நம்ம முந்தின பகுதியிலே சொல்லியிருந்தோம், வியாபார ரீதியான வெற்றிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு இந்த ஆண்டின் துவக்கமே அது வந்து செவ்வாயின் ஆதிக்கத்தில் துவங்கிறதுனால நல்லதையே செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். உடனடியாகவே நடந்துருமான்னு கேட்டால் அது உடனடியாக நடந்துடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அது நன்மைகளை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகும். நீங்கள் செய்ய வேண்டியது, இப்போ நான் ஒரு சில தேதிகள் சொல்லுவேன், அந்த அதிர்ஷ்ட தேதிகளை உங்களுடைய முயற்சிக்கான நல்ல நாட்களாக நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். ஒரு சில தேதிகளை தவிர்க்க சொல்லுவேன், அந்த தேதிகளில் எந்த ஒரு முயற்சியுமே வச்சுக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு நஷ்டங்களை கம்மி பண்ணி தரும். குறிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய 15 அப்படிங்கிற தேதியிலேயே வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதாக ஒரு இண்டிகேஷன்லாம் காமிச்சிருக்கும். அதனுடைய கேரி ஃபார்வர்டாக தொடர்ச்சியாக 19ஆம் தேதி வந்து உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு ஏதேனும் பண வருவாய் வர வேண்டியது இருந்து நீங்கள் மிக சரியாக ஃபாலோ அப் செய்து வைத்திருந்தீர்கள் என்றால் அந்த தேதியிலேயோ அல்லது அதற்கு இணையான மற்றொரு தேதியான 24ஆம் தேதியிலேயோ ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவதாக உங்களுக்கு குறிப்பிட்ட 27ஆம் தேதி உங்களுடைய வியாபாரம் சார்ந்த ஒரு சில வழிபாடுகள் செய்யணும். இவ்வளோ நாள் வந்து கடைக்கு பூஜை போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அல்லது நீங்கள் வியாபாரம் செழிப்பதற்காக உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கோ உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோயிலுக்கோ சென்று வருவதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக அமையும். அதுக்கான பிரயாண தேதியாக நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டியது 24, பரிகார தேதியாக அமைத்து கொள்ள வேண்டியது 27. இந்த 2 தேதிகளுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தேதியாகவே அமையப்போகுது. அதே மாதிரி இந்த மாதத்தில் தை பிறந்து வரக்கூடிய முதல் அமாவாசை 29ஆம் தேதி வருது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தேதி. முக்கியமாக பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு புதிதாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவது, அல்லது புதிதாக ஒரு ஆர்டருக்காக ஒருத்தரை போய் பார்த்து பேசுவது, இது போன்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக முன்னெடுங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே வந்து மிக சரியாக செயல்பட்டு உங்களுக்கு நிச்சயம் வந்து வெற்றிகளை தேடித்தரும், வெகுமதிகளை அள்ளித்தரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டிய தேதிகள், ஒரு சில தேதிகளில் வந்து உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களே நடக்கும். அந்த தேதிகளில் நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலுமே உங்களுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது வந்து ஜீரோவாகவோ அல்லது ஃபெயிலியராகவோ வரும். அதை தவிர்ப்பதற்காக இப்போ நான் ஒரு சில குறிப்பிட்ட தேதிகள் சொல்கிறேன். 17 ஜனவரி 2025 அந்த தேதியில் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் வைத்து கொள்ளாதீர்கள். அதன் பிறகு 26 ஜனவரி 2025 அந்த தேதியிலையுமே எந்த ஒரு புதிய முயற்சிகளுமே வைத்து கொள்ளாதீர்கள். மற்றபடி நான் சொன்ன அதிர்ஷ்ட தேதிகள் தவிர, இந்த 2 தேதிகள் தவிர மற்ற தேதிகளில் வந்து நீங்கள் நியூட்ரலான பலன்களை எதிர்பார்க்கலாம். 28ஆம் தேதியுமே கூட வந்து உங்களுக்கு உடனடியாக பலன் தரக்கூடிய ஒரு நாளாக அமையாது. பலன் தரும், பட் ஓரளவு தான் தரும் அப்படிங்கக்கூடிய அமைப்பை அது வந்து உண்டு பண்ணும். குறிப்பாக நீங்கள் வந்து அதிகப்படியாக அகலக்கால் வைத்து விடவே கூடாது. இந்த மாதம் முடியும் பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கே அந்த நிதானம் தெரியும். இப்போ நமக்கு இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கு வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுடைய மனதிற்கே புரியும். அந்த சமயத்தில்
நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் அதிகப்படுத்தலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு முழுமையான லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதற்கு முந்தையே நான் சொன்ன தேதிகளில் வந்து நீங்கள் செய்தாலுமே கூட, முயற்சிகள் எடுத்தாலுமே கூட, சில நேரங்களில் அது கை கொடுக்காமல் உங்களை வந்து உங்களுடைய வாய்ப்புகள் கை நழுவி போகிறதுக்கு கூட வந்து சந்தர்ப்பங்கள் உருவாகிவிடும். தேவையில்லாமல் அந்த ரிஸ்க்கை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இந்த மாதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது திருப்பதி பெருமாள். திருப்பதி பெருமாள் வழிபாடுங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளை தரும்னு நான் சொன்னாலுமே கூட உடனே அதற்காக நேரடியாக திருப்பதி போகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. உங்கள் வீட்டிலேயே அருகிலேயே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் போன்ற ஸ்தலங்களோ, அங்கே உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வந்து தொடர்ந்து உங்களுடைய வியாபாரத்தில் ஃபோக்கஸ்டாக இயங்குங்க. அது உங்களுக்கு வெற்றிகளையே தேடித்தரும். கேதுவுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 16 ஜனவரி 2025 துவங்கி 31 ஜனவரி 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து செய்தொழில் இப்போ நீங்கள் என்ன செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னாலும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. நீங்களாக புதிதாக அகலக்கால் வைப்பதோ, ஏதேனும் ஒரு விஷயத்தில் அதிகப்படியான முதலீடு செய்வதையோ அறவே தவிர்க்க வேண்டும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களை தூண்டில் போட்டு இழுப்பாங்க. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார், கோடீஸ்வரர் ஆகலாம், இப்போ நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டை வாங்கி போடுங்க சார், லாபங்கள் வந்துடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுடைய கை காசு தான் கடைசியாக வந்து கரைய போகுது. அதுக்கு ஏன் நம்மளே இடம் கொடுப்பானே. ஸோ முடிந்த வரை இந்த மாதத்தில் உங்களுடைய பெரும் முயற்சிகளையும் அதிகப்படியாக அகலக்கால் வைத்து இன்வெஸ்ட் பண்ணுவதையும் அறவே தவிர்த்துருங்க. நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் எல்லாமே வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில தேதிகளில் உங்களுடைய முக்கிய முயற்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் காரியங்கள் செய்யும் பொழுது அது வெற்றிகளையே தரும். குறிப்பாக இந்த மாதத்தின் துவக்கமாக இருக்கக்கூடிய 16ஆம் தேதியே உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக தான் அமையுது. அது ஒரு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவே அமையுது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதேனும் பணம் வரவேண்டி வராமல் இருந்துச்சுன்னா அது 19ஆம் தேதிக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். 20ஆம் தேதிக்குள்ளார அது உங்களுக்கு மெட்டீரியலைஸ் ஆகும். உங்களுக்கான வருவாய் அப்படிங்கிறது வரும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இத்தனை வருஷம் இழுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னா இப்போ தானே இந்த ப்ரோக்ராமே பார்க்குறீங்க, இப்போ தானே இந்த இன்புட்ஸ்லாம் கிடைக்கிது. உங்களுக்கு எது வெற்றியை தருமோ அந்த தேதியில் நீங்கள் முயற்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ரிசல்ட்டும் பாசிட்டிவாக தான் அமையும். சரி, அடுத்ததாக 25ஆம் தேதி மிக 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 சிறந்த ஒரு நல்ல ஒரு பலன்களை உண்டாக்கக்கூடிய ஒரு தேதி. அந்த தேதியில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் செய்து பாருங்கள். மற்ற நாட்களை காட்டிலும், மற்ற நாட்கள்லாம் டல்லாக போகும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தேதிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாகவே காணலாம். 29ஆம் தேதி அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்பெஷலுங்க. நிறைய பேர் அந்த அமாவாசை அப்படிங்கிறது வெறும் பூசணி சுற்றி ரோட்டில் உடைக்கிறதுக்கு மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. புதிதாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதற்கான அதிர்வலைகள் வந்து மிகவும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா இந்த பர்டிகுலர் தேதிகள் வந்து உங்களுடைய தேதிக்கு நெருங்கிய தொடர்புடையது. இங்கே அனைவருமே வந்து சந்திரனுடைய பாசிட்டிவ் போலார் பீப்புள், பாசிட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய பீப்புள். உங்களுக்கு இந்த பௌர்ணமி போன்ற தினங்களோ அமாவாசை போன்ற தினங்களோ நிறைய நன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கவே போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சரி, எந்த தேதிகளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 17ஆம் தேதி 17 ஜனவரி 2025 இந்த தேதியை நீங்கள் வந்து எந்த ஒரு முயற்சிக்குமே நீங்கள் வைத்து கொள்ளாதீர்கள். சாதாரணமாக ஒரு கோல் செட் பண்ணுறது நீங்கள் எழுதுறது கூட இந்த தேதியில் எழுதாதீங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வரக்கூடிய ஒரு சில தேதிகள் அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. 25ஆம் தேதி போன்ற தேதிகள்லாம் அந்தந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுங்க. 100% உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் 2ஆம் பகுதியில் சித்தர் குருமகன்களை நிறையா வழிபடணும். முடிந்தால் சித்தர் சந்நிதிக்கே நீங்கள் வந்து சென்று வரலாம். இப்போ ஷீரடினா ஷீரடிக்கே டைரெக்டாக போகிறாங்க இல்லையா பேக்கேஜாக, அந்த மாதிரி ஷீரடிக்கு ஒரு முறை சென்று வரும் பொழுது உங்களுடைய வியாபார அபிவிருத்தி அப்படிங்கிறது அப்பப்போ நீங்கள் வந்து அது பின்னாடியே ஓடி ஒரு சர்க்கஸ் பண்ணாமல்
நீங்கள் நிதானமாக இருக்கலாம். வியாபாரம் ஒரு பக்கம் ஆகும், அமௌண்ட்டு தரும், அதை வைத்து மறு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவ் டைரக்ஷனில் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து போக ஆரம்பிக்கும். அதே போல் இந்த 7ஆம் எண்காரர்களுக்கு இன்னொரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப இரக்க சுபாவம் உடையவர்களாக இருப்பாங்க. மற்றவர்கள் கேட்ட உடனேயே இந்த ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்களை நீங்கள் வந்து அறவே தவிர்க்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எதிரே பார்க்காம புதிதாக அறிமுகமான நபர் உங்களுடைய அமௌண்ட்டை வந்து அவர் ஈஸியாக வந்து உங்களுடைய கையெழுத்தின் மூலமாக, உங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை, நீங்கள் ஷூரிட்டி தான் போட்டிருப்பீங்க, ஆனால் அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். எதுக்கு அந்த மாதிரி போய் கஷ்டப்பட்டு மாட்டிக்குவான்னு, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து 26, 17 இந்த தேதிகளின் வரிசையில் 28ஆம் தேதியுமே எந்த முயற்சிகளையுமே வைத்து கொள்ளாதீர்கள். அந்த தேதியில் உங்களுக்கான நெகட்டிவான இம்பேக்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அந்த தேதியில் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன். சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதியில் பிறந்த உங்களுக்கு ஜனவரி மாதத்தின் பிற்பகுதி, ஜனவரி 16, 2025 முதல் ஜனவரி 31, 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த மாதத்தின் பிற்பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரிசல்ட்டுங்கிறத பார்க்கும்போது என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முடிந்தவரை நீங்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் இருப்பதே சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா வரக்கூடிய மாதங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ஏதேனும் ஒரு வகையில் நன்மை செய்யக்கூடிய வகையில் இருக்க போகுது. ஆண்டின் துவக்கத்தில் வந்து நீங்கள் இருப்பதை காப்பாற்றி கொண்டாலே போதுமானது. நீங்களாக எதுவும் அகலக்கால் வைப்பதையோ அல்லது ஒரு புதிதாக ஆர்டர் எடுப்பதையோ நியூ பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதையோ நீங்கள் அறவே தவிர்க்க வேண்டும். அதை நீங்கள் செய்தால் மட்டுமே பெரும் நஷ்டங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். எதெல்லாம் வந்து நன்மை செய்யக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மாதத்தின் பிற்பகுதியில் வரக்கூடிய 23ஆம் தேதி உங்களுக்கு நிச்சயம் வந்து பெருமளவுக்கு கை கொடுக்கும், நல்லது பண்ணும். அதே போல் 24ஆம் தேதியுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. இந்த தேதிகளில் ஒரு பண வருவாய் உங்களுக்கு வரணும், அதற்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுத்தீங்கன்னா நீங்கள் எதிரே பார்க்காத வண்ணம் குயிக்காக அது உங்கள் கைக்கு கிடச்சிரும். சரி, எனக்கு உங்களுக்கு பண நிலுவை வர வேண்டியதில்லை, ஆனால் நீங்கள் ஒரு பேங்க் லோன் ப்ராசஸில் இருக்கீங்கன்னு வைங்க, குறிப்பாக சுக்கரனுக்கு உகந்த அந்த 24ஆம் தேதி முயற்சி பண்ணி பாருங்கள். அது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும், கிளிக் ஆகும். உடனேயே உங்களுக்கு வந்து அதுக்கான வெற்றி வாய்ப்புகளோ அல்லது நீங்கள் எதை எதிர்பார்த்து போயிருந்தீங்களோ அந்த டார்கெட் வந்து உங்களுக்கு அச்சீவ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதிகப்படியாக நீங்கள் வந்து எதிலையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அகலக்கால் வச்சிடாதீங்க, பணத்தை காப்பாற்றி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நன்மைகளையே ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்லுவேன். குறிப்பாக தெய்வ வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சித்தர்களுடைய ஆலயங்கள் எங்கே இருந்தாலும் சரி அங்கு நீங்கள் சென்று வரலாம். அதே மாதிரி சர்ப்ப கிரகங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களாக கருதப்படக்கூடிய திருப்பாம்புரம், நாகர்கோயில், திருநாகேஸ்வரம் இது போன்ற ஆலயங்களுக்கு சென்று வரலாம். ஸ்ரீகாளஹஸ்தின்னு சொல்லுவாங்க, அந்த போன்ற ஆலயங்களுக்கு சென்று வரும் பொழுதும் வியாபாரத்தில் ஒரு அபிவிருத்தி வருவதை நீங்கள் கண்கூடாக நீங்கள் காணலாம். இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்கும் அதிகப்படியாக கொடுக்கல் வாங்கல்களுக்காக கையெழுத்து போடுவது, ரிஸ்க் எடுக்கிறது, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுடைய சேமிப்பை உயர்த்தும். வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கே அதெல்லாம் தேவைப்பட தான் போகுது. இப்போ வந்து உங்களுக்கு நெருக்கடியான காலகட்டத்தில் நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க, அது போயிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் அதிகப்படியாக எதுவும் செலவே பண்ணக்கூடாது. நமக்கு நிறைய பொருள் விற்று போக போகுது அப்படின்னு சொல்லி இப்போ தான் நிறைய பொருளை வாங்கி வைப்பீங்க, ஸ்டாக் வைப்பீங்க. பார்த்தீங்கன்னா அது நகராது, உங்களை போட்டு பாடாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் கையிருப்புகளை காப்பாற்றி கொள்ளுங்கள். அது வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு பெரும் நன்மைகளை தரும். குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் வந்து ரொம்ப டார்க்கான ஒரு சில விஷயங்கள், அதாவது அது வந்து பிளாக் கலராக இருக்கலாம் அல்லது அடர் நீளமாக இருக்கலாம், அது போன்ற நிறங்களை எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த நிறமுள்ள விஷயங்கள் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்னஸை வந்து உண்டு பண்ணும். அதனால் அது போன்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேகம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. இப்போ அது வாகனங்களில் செல்லும் போதும் இதை நீங்கள் கடைபிடிங்க. வியாபாரம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிக்கோங்க, அது போதுமானது. கடைசி நிமிஷத்தில் கிளம்பிட்டு நம்ம அவசர கதியில் போகும்போது தான் அது உங்களுக்கு நெகட்டிவான இம்பேக்டை உண்டு பண்ணும் இந்த மாதத்தை பொறுத்தவரை. மற்றபடி பெரிய ஒரு குழப்பம் அப்படிங்கிறது கிடையாது.
இருப்பது அப்படியே போயிட்டே இருக்கும், மெயின்டைன் ஆகும். ஸோ ஷோ வந்து அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கும், வண்டி ஓடிட்டு இருக்கோன்னு சொல்லலாம். நம்மளாக போய் ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ராவாக செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகும்போது தான் அது அகலக்கால் வைக்கப்பட்டதாக கருதி உங்களுக்கு நிறைய விஷயங்களை நெகட்டிவாக வந்து கொண்டு வந்து சேர்த்துரும். ஏன்டா இதை ஆரம்பித்தோம் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போய் விட்டுரும். அதை மட்டும் நீங்கள் அறவே தவிர்க்கணும். அப்படி தவிர்த்துட்டு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த ஒரு லக்கி டேட்ஸில் உங்களுடைய முயற்சிகளை வச்சு பாருங்கள், நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும். 9, 18, 27 நீங்கள் எல்லாருமே வந்து செவ்வாயின் ஆதிக்கத்தில் வரக்கூடியவர்கள். இந்த ஆண்டே செவ்வாயின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய மிக சிறந்த ஒரு ஆண்டு 2025 அப்படிங்கிறது உங்களுடைய நம்பர் தானே, அப்புறம் எப்படி உங்களுக்கு கெடுதல் பண்ணுவார். ஆனால் மாதத்தின் துவக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவாக துவங்கியிருக்கும். ரொம்ப ஸ்லோவாக கிராஜுவலாக தான் அது இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஆகிருந்துச்சு, அந்த சேதாரங்கள்லாம் நீங்கணும் இல்லையா. அப்போ உடனேயே வந்து உங்களுக்கு எல்லாமே மாறிடுமான்னு கேட்டால் மாறாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடி எடுத்து வைப்பீங்க. அதனால் அதை நீங்கள் வந்து நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் அதிகப்படியான முதலீடுகளை மிக அகலக்கால் வைத்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்திடாதீங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அதிர்ஷ்ட தேதிகளை பொறுத்த வரைக்கும் 16க்கு அப்புறம் வரக்கூடிய தேதிகளில் 19 அப்படிங்கிற அந்த 19 ஜனவரி 2025 உங்களுக்கு அதிகமாக கை கொடுக்கக்கூடியதாக ஒரு நல்ல ஒரு நாளாக அமையும். உங்களுக்கு பண வருவாய் வர வேண்டியது இருக்கா, வந்து சேரும். அதே மாதிரி ஒரு பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணுறீங்களா, கிளிக் ஆகும். இப்போ இதற்கு இணையான மற்றொரு தேதி ஒன்று இருக்கா இந்த மாதத்திலேயே அப்படின்னு கேட்டால் 24 ஜனவரி 2025 இந்த தேதியுமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு தேதியாக அமையும். இந்த தேதியில் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஃபினான்ஷியல் சார்ந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யாரையாச்சும் போய் பார்க்கணும், இன்வெஸ்டரை போய் பார்க்கணும், பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாகவே கிளிக் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் செய்த ஒர்க்குக்கு, செய்து கொடுத்த ஒரு பிஸ்னஸ் ஒர்க்குக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அந்த ரெஃபரன்ஸ் மூலமாக உங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் மணி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே போகுது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாம். தவிர்க்க வேண்டிய தேதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 18 ஜனவரி 2025 அறவே தவிர்த்துக்கோங்க. 17 ஜனவரி 2025மே உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத கொடுத்துறாது. அந்த தேதியிலெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் அதிகமாக இருக்கும். உங்களுடைய காசை நீங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி விட்டுரும். எதுக்கு நம்ம தெரிந்தே போய் ஒரு பள்ளத்தில் விழுவணும், அதனால் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அந்த தை அமாவாசை இருக்கு இல்லையா, அது வியாபாரத்துக்கு மிகவும் உகந்த ஒரு தினம் தான். அது யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், எல்லா தேதிகளில் இருப்பவர்களுமே வந்து ஃபாலோ பண்ணலாம்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த தேதியில் நீங்கள் வந்து ஒரு புதிதாக முயற்சிகளை துவங்குவது, ஒரு பூஜை போடுவது, இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக அமையும். அதே போல் உங்களுக்கு வருவாயை தரக்கூடிய யாராச்சும் உங்களுக்கு கடன் வாங்கின பொருட்களுக்கு பணம் தராமல் நிலுவையிலே இருந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்க, நீங்கள் 25ஆம் தேதி போல் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மிக சரியாக 27ஆம் தேதி உங்களுக்கு கைக்கு அது காசாக கிடைக்கும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தெய்வ காரியங்களாக நீங்கள் வந்து உங்களுடைய ஆஃபீஸ்க்கு பூஜை போடணும்னு நினைக்கிறீங்க, அல்லது உங்களுடைய வியாபார விருத்தி வந்து பெருகணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பதி போன்ற ஆலயத்திற்கோ திருச்செந்தூர் போன்ற ஆலயத்திற்கோ நீங்கள் பிரயாணம் பண்ணி போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கிளம்ப வேண்டிய தேதி வந்து 18ஆம் தேதி. 18ஆம் தேதி துவங்கி 27க்குள்ளார நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. ஏதாச்சும் ஒரு நாள் நீங்கள் தேர்ந்தெடுத்து போயிட்டு வந்துடுங்க. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். ஏன்னா உங்களுக்கு வியாபார ரீதியாக மட்டுமல்ல, மன ரீதியாகவும் ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக அவர் தான் இருக்கார் இந்த ஆண்டு முழுமைக்குமே. அதுலேயும் குறிப்பாக இந்த 2வது பாதி ஜனவரி மாதம் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்பவே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மாதம் தான். ஆனால் கவனம் கொள்வது எதில் கவனம் கொள்வதுன்னா, யாருக்காச்சும் செக்யூரிட்டி கையெழுத்து போட்டு தருவது, ஜாமீன் கையெழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எந்த வேலையுமே நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் இருப்பது தான் உங்களை வந்து அது காப்பாற்றும். நீங்கள் வந்து குறிப்பாக இந்த ஒரு ஜனவரி 2வது பாதி காலகட்டத்தில் புதிதாக ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா தரவாக ஹோம்ஒர்க் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து அவசரப்பட்டு இதிலே போய் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக சொல்கிறேன். ஏன்னா அது செலவு பண்ண வைக்கும். பெரிய அளவுக்கு முதலீடு வந்து நீங்கள் வந்து ஆசையை காமிச்சு இன்வெஸ்ட் பண்ண வைக்கும்.
பாசிட்டிவாக இருக்கக்கூடிய மாதம் தான் அப்படின்னாலுமே கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு அகலக்கால் வைத்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய மாதமாகவும் நீங்கள் கருதக்கூடாது. அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கான நன்மைகள் தானாகவே தேடி வரப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை நான் சொன்ன லக்கி டேட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 17, 26 இந்த தேதிகளில் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யவே செய்யாதீங்க, அறவே தவிர்த்துருங்க. அன்றைய தினம் அமைதியாக நீங்கள் இருப்பதை அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது அப்படின்னு. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த, நன்கு தெரிந்து கொண்ட இந்த 15 நாள் குறிப்பிலிருந்து நான் சொன்ன உங்களுக்கு பொருந்தக்கூடிய நாட்களை சரிவர கடைபிடிங்க. நிச்சயம் நீங்கள் வெகுமதிகளை அள்ளலாம். எந்தெந்த தேதிகளை தவிர்க்க சொன்னனோ அந்தந்த தேதிகளை தவிர்த்து கொள்ளும் பொழுது அதிகப்படியான ரிஸ்க்கும் நஷ்டத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இப்போ ஆரம்பத்திலிருந்தே எனக்கு நஷ்டமாகவே போயிட்டுருக்கு சார் வியாபாரம், நான் என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே நான் இலவச பொது பலன்கள் தரேன். குறிப்பாக இது வியாபார ஓனர்களுக்காக மட்டுமே. இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிஸ்னஸ் நேம் ப்ளஸ் பிஸ்னஸில் யார் ஓனராக இருக்காங்களோ, ஒரு சில பிஸ்னஸ்க்கு பார்ட்னர்ஸும் இருப்பாங்க, அப்படி இருக்கிறவங்க பார்ட்னருடைய டேட் ஆஃப் பர்த்து நேமும் அனுப்பணும். இல்லை சிங்கிள் ஓனர் ப்ரொப்ரைட்டர் தாங்கும்போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து நேமும் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க, உங்கள் வியாபார பெயர், பிறந்த தேதியோட. நான் அந்த உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிருக்கும் அந்த வியாபார பெயர் எண் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை விளக்கமாக உங்களுக்கு பதிவு பண்ணி அனுப்புவேன். 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். அதில் நிறைய பேருக்கு வியாபார பெயர் ஏற்கனவே நல்லா தான் இருக்கும். அதை பற்றின குறிப்புகள்லாம் உங்களுக்கு இது அறிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அப்படி பொருந்தலைனாலும் மேற்கொண்டு நான் அப்படி கன்சல்டேஷன் கொடுப்பேன், என்னென்ன தகவல்கள் சொல்லுவேங்கிற விவரங்கள்லாம் என்னுடைய குரல் பதிவிலே உங்களுக்கு தெளிவாக அடையும். யாரும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட வேண்டாம், டைரெக்டாக என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு, இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அந்த தகவல்கள்லாம் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.